அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று 27/4/2025 தேதியான இன்று நடைபெற இருக்குதுங்க. இதை யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும், மீனத்தில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகும். அந்த வகையில் இந்த 27/4/2025 நாளான இன்றைய பொறுத்த வரைக்கும் என்ன நாள் என்று பார்க்கும்போது இந்த விஸ்வாவசு வருடத்தின் முதல் அமாவாசை, சித்திரை மாத அமாவாசை நிகழ்கிறதுங்க. இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு, திதி தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நேரம் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசை ஆகுங்க. இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய நேரம் பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமாக சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறதுங்க. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்கும். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27ஆம் தேதி அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 திதி தொடங்க நேரம் ஏப்ரல் 27, 2025 3:40 காலை. அதேபோல் சித்திரை அமாவாசை 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28, 2021 மதியம் காலை 1:12. அதேபோல் சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. சித்திரை அமாவாசை 20-25 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் தருணங்கள்ல கிரகங்களுடைய பெயர்ச்சி என்ன என்று பார்க்கும்போது இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேசராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது சித்திரை அமாவாசை திதி தோன்றும். அதேபோல் சூரியன் உச்சம் அடையும் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால் சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிறு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக அமைகிறது. அந்த வகையில்
அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு சூரியன் மற்றும் சந்திரனுடைய இணைவின் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த அமாவாசையின் காரணமாக மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மேசராசியில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியில் அவர் இருப்பது சரி அல்ல என்றாலும் பஞ்சமாதிபதி வலுப்பெற்று இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயத்தில் சில நன்மைகள் உண்டுங்க. ஆத்ம பலம் அதிகரிக்குங்க இன்றைய நாளில். அதே போல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் சங்கடத்திலே இருந்து வந்தவங்களுக்கு துணிச்சல் ஏற்படுங்க. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறாரு. தொழில் சிறப்பாக நடக்குங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதுமையான முறையில் விஷயத்தை அணுகுவீங்க. அதே போல் எதிர்பாராத பல வெற்றிகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல 6க்குரிய புதன் 12இல் இருப்பதால எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசிக்குரிய செவ்வாய் நீச்ச பெற்று இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்துல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் சனியை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால சகோதரர்களால் சிக்கல்கள் வரலாங்க. பங்குதாரர்களால் பிரச்சனைகள் வரலாங்க. சூரியன் அதிக பலத்துடன் இருப்பதால் உஷ்ணவியாதிகள் ஏற்படுங்க. ராசிநாதன் பலம் இழந்து வீண் வம்புகள் சேரும்படியாக நடந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. கை கால்கள்ல வலிகள், கண் எரிச்சல் தொல்லைகள் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றால் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றையும் தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த தருணங்கள்ல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்க இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களை வழிபட்டு அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்ததுங்க. அதே போல் மாணவ மாணவியருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தான் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி செவ்வாய் பார்வையால் இணைந்திருப்பதால் முருகனையும் ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. முடியாதவர்கள் இந்த அமாவாசையான இன்றைய தினத்துல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது அல்லது காக்கைக்கு எள் மற்றும் தண்ணீர் இறைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.